ஹர்ஷா போக்லே ஒரு வார்த்தை சொல்லுவார், டெஸ்ட்டுங்கிறது வந்து ஏன் முக்கியம்னு சொல்லுவார். ஏன்னா டெஸ்ட்டில் தான் செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸுங்கிறது வந்து டெஸ்ட்டில் மட்டும் ஒரு டைம் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு டைம் நம்மளால் வர முடியும். அது டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, லைஃபுக்கும் அது உண்டு. நான் லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். சென்டர் ஜாயின் பண்ணது போன குரூப் 2 விடாமுயற்சி பேட்ச் ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அப்போ தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்படி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயருக்குள்ளே வந்து எனக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு. அது வந்து டேப்பும் ஆகாஷ் சார் எல்லாரால தான் நிகழ்ந்திருக்கு. அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது மராத்தானுக்கு கூட ஒரு இலக்குன்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து மேலே தான் பார்க்கணும். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து. லேர்னிங் வந்து அதோட நின்று போகிறது இல்லை. ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் தினமும் கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா டெய்லியும் வந்து நேற்றுக்கு மாதிரி இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு கிடையாது. எப்போதும் வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னு நினச்சி இதாகாதீங்க. ஏன்னா ஜெயகாந்தன் எப்போதுமே சொல்லுவார், ஒரு கதையில் என்ன ஒரு வரி சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு ஸ்லிப்பு தான், அது பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸ்லிப்புக்கும் பாலுக்கும் வித்தியாசம் இருக்குது. பால்னா நம்மளால் எந்திரிக்க முடியாது, ஸ்லிப்பு வந்து நம்மளால் எந்திரிக்க முடியும். என்றைக்கும் வந்து தோல்வியை வந்து பாலாக நினைக்காதீங்க, அது ஒரு ஸ்லிப்பு தான். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிங்க. அது எப்படி இருக்கும், நம்ம சாரோட வீடியோ பார்க்கலாம், இல்லை ஒரு நல்ல பாட்டாக இருக்கலாம். கொஞ்ச நாள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து சரியாக பண்ணலன்னா வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் அதை கொஞ்ச நாள் மறக்கடிக்கணும். ஆனால் அது என்னென்னா ஃபுல்லாக மறந்துடக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்.